நிப்பாட்டியா ஆடுறா உன்ன வேணான்னு சொல்ல மகாராஜா பாக்குற மாதிரி ஆடலாம். நீ ஆடுறதுல கீழே இருக்கிற புழுதியெல்லாம் கலப்புறியா வருத்தப்படுறாரு. மகாராஜா மகாராஜா கல்யாணம் கேட்டது தவறுதான். அவ அறியா புள்ள தெரியாம கேட்டு விட்டார்கள், அதை மன்னிக்க வேண்டும். நான் அந்த மாதிரியான பேச மாட்டேங்க. அதனால நான் தப்பாலாம் பேசிட மாட்டேன். நீ ஆமாங்க புள்ளையாருக்கு 3 பொண்டாட்டின்னு சொன்ன நீ என்ன தப்பா கேட்டுவிட்ட? ஏங்க மகாராஜா பிடிச்சிருந்தது, எப்படியாச்சும் நம்மள கட்டி பிடிப்பாரா இல்ல ஒரு முத்தம் தான் கொடுப்பாரான்னு மனசுக்குள்ள கொஞ்சம் ஆசை இருந்தது. இருந்தாலும் அவதானே கல்யாணம் கேட்டா, அது தப்புதான். மகாராஜா திருமணம் செஞ்சு கொள்ள மறுத்து விட்டீர்கள். உங்க சிம்மாசனம் அமர்ந்திருக்கும் அந்த பூச்சரை கொடையை கொடுங்க. அரியாசனத்தில் சொல்ல வரக்கூடிய பூச்சக்கர கொடை பூச்சக்கர கொடை உங்களுக்கு அளிக்க சொன்னேன். எங்களுடைய பூச்சக்கர கொடையாது எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எப்படி வந்த கொடை? யாரால் அளிக்கப்பட்டது உங்களுக்கு புரியுமா? 33 கோடி முனிவர்கள் 33 கோடி முனிவர்கள் எங்களுடைய பூச்சக்கர கொடையான் எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எப்படி மகாராஜா?
யாரால் அளிக்கப்பட்டது என்று உங்களுக்கு புரியுமா? யாரா இன்னைக்கு இப்படி சொன்னார் தானே மகாராஜா புரியும். எங்களுடைய பூச்சக்கர கொடியாடு மூவேல் 21 தலைமுறையாக தொண்டு தப்பி வழங்கி வரக்கூடியது. அது யார் ஒருவர் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்தினார்கள் அவர்களுக்குத்தான் உரியது. அதை எடுப்பதற்கோ கொடுப்பதற்கோ எனக்கு உரிமை கிடையாது, வேறு யாருக்குமே உரிமை கிடையாது. எதை எதை கொடுக்கலாம், எதை எதை கொடுக்க கூடாது என்று முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அசையும் பொருள் அசையா பொருள் என பழமொழி இருக்கிறது. அமிதம் இருக்கக்கூடிய அசையா பொருளாகிய பூச்சக்கரப்பையை தார்கள் என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு புருஷன் முன்னாடினா சண்டை இருக்கதான் செய்யும். இதனால இப்ப அவரை துரத்துனா நான் ஓடி போயிட முடியும்ல? அது எப்படிங்க முடியும்? அவர் இப்ப வேணா எல்லாருக்கும் என்ன சொல்கிறார்கள்? இவர்கள் படுத்திருந்திருக்கலாம், நான் இருந்தேன். இவங்களுக்காக நான் இவங்களுக்கு எனக்கும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நான் போய் படுத்திருக்கிறேன். இவ்வளவு உங்களால் வரவில்லை. ஆமா ஆமா உண்மையிலேயே ஊர்ல எத்தனை குடியை எடுத்தாரோ சோத்த பாடியே நான் பார்த்தேன்னா சோறு பண்ணாத குடுக்கல. அப்பா மனு சாப்பிட்டுட்டு நீ போய் சொல்றா. இதுவெல்லாம் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல. கொடுக்கக்கூடிய பொருள் இருந்தால் கேளுங்கள், இல்லை என்றால் புறப்படுங்கள். இவரது வாக்குவாதமே நாங்க பண்ண மாட்டோம். மகாராஜா என்ன கேட்டுட்டான்? கல்யாணம் கேட்டான், முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பூச்சிக்கிற கூட கேட்டமாக்கா, அது நேரம் கொடுத்தா இந்நேரம் கொடுத்திருக்கலாம். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? இந்தாமா இதுக்காக நம்மளுக்கு போராட்டம் பண்றீங்க. இந்தாமா கூட என்ன கொடுத்தா நாங்க மட்டும் வாங்கிட்டு எங்க வேலையை பார்த்துருப்போம். காம்பேச்சு நீ வாங்கிட்டு வரலாம்னா நான் துணியை வாங்கிட்டு காம்பு பார்த்துட்டு. இந்த நடன மாதவர்களை பாராட்டி செந்துரையை சேர்ந்த ராஜலட்சுமி அவர்களால் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். மேலும் இந்த நடன மாதர்களை பாராட்டி செந்துரையை சேர்ந்த ராஜலட்சுமி அம்மா அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்புள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். எங்க அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எந்த அம்மா? ராஜலட்சுமி அம்மா. உங்க சின்னம்மாவது? ஆமா. அன்பர்களுக்கு அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். அதான் இன்னமா மகாராசா விடக்கூடாது. மயில மயிலன்னா எனக்கு போடுமா? நீ அப்படியே பேசி பாப்பான்னு சொன்னி பார்க்கலாமா? உன்னத்தான் எனக்கு இல்லை ராத்திரி தூக்கம் கண்ணு 2 கல்லங்கடி முறகுத்து கை கொடுடி. உன்னத்தான் எனக்கு இல்லை ராத்திரி தூக்கம் இல்லை கண்ணு 2 கல்லங்கடா முறகுத்து கை கொடுடா. சரி ராத்திரி சிரமணி நேரம் சரி ராத்திரி சிரமணி நேரம் துண்டு போதே கனவில வந்தாயா துண்டு போதே கனவில வந்தாயா. உன்னத்தான் எனக்கு இல்லை ராத்திரி தூக்கம் இல்லை கண்ணு 2 கல்லங்கடி முறகுத்து கை கொடுடி.
மகாராஜா திருமணம் செய்து கொண்டதாலும் பூச்சிக்கரை கொடை கொடுத்ததாக பொண்ணு நாங்க ஒரே போய் சொல்ல மகாராஜா. சிவசிவம் திருமணம் செய்து கொண்டதாகவும் பூச்சக்கர கொடையை கொடுத்ததாகவும் பொன்னொரு மாலையை கொடுத்ததாகவும் எது காதுக்கு சொல்லு வலது காது கெட்டவள் பொய் சொல்ல வேண்டுமா? அந்த ஒண்ணுக்கு தானே நம்ம இங்க பேசணும். அந்த பொய் அந்த பொய் எனக்கு தெரியும். அந்த அந்த ஒண்ணுக்கு வராதானே ஐஸ்வர்ல கட்ட ஏன்பா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? பொய் சொல்லக்கூடாது. அவர் ஏற்கனவே மறந்து போயிருக்காரு, அதை சும்மா ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. யாரிடத்தில் என்ன வார்த்தை கேட்பதென்று தெரியாமல் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் தெரிஞ்சுதான் மகாராஜா கேட்கிறேன். யார்கிட்ட என்ன கேட்கணுமோ அவர்கிட்ட தான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். என்ன தப்பா கேட்டுட்டான்? என்ன கேட்டீர்கள்? போய் தானே மகாராஜா கேட்டோம். பொய். அடி வந்தால் என்பது சொல்லலாமா? சொல்லலாமா? பொய்யை பூஷணமாக கொண்டு இந்த உலகில் திரிபவன் நான் அல்ல. இறந்தாலும் பொய் தன்னை சொல்லக்கூடாது என்று வாழ்ந்து வருகிறேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து பொய் சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டீர்கள் சொன்னார்கள். ஓடுங்கள், ஓடுங்கள். போட்டு போட்டு சொல்லு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கேயா போற? சரி, உனக்கு எதையா சம்பளம் 150 ரூபாய் வரும்போதே வாங்கிட்டப்போ எப்படி? அது கொடுத்து வச்சு சம்பளம் போ. ஆமா ஆமா, அடிக்கிறதா அடிச்சீங்க, அடிக்க போடு
ஓ நிதானம் நிதானம். சபுதா 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 புரியா இங்க வர்ற இங்க வர்ற புடிச்சு ஆயா ஆமா என்ன மட்டும் உருன்னு யார குடிச்சிட்டு இருந்த நீ? என்ன மகாராஜா மகாராஜா தாங்க இந்த பெண்கள் அதையும் பழுக்க பழுக்குன்னு இருந்தது, அதையும் மெடுக்க மெடுக்குன்னு இருந்தது. எதை பிடிக்கிறதுன்னு தெரியல. ஆபீஸ் லைட்ல எனக்கு கண்ணு தெரியல. உங்களுக்கு நேரம் சரியில்லை. ஆமா ஆமா அதனால இப்படி தகாத முறையில் நடந்து கொள்கிறேன். எதை பிடிக்கிறதுன்னு தெரியாத பிடிச்சிட்டோம். உங்களை நான் பின்னால் கவனித்துக் கொள்கிறேன். ஐயோ ஐயோ போடுறா போடுற ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி கீழ்ச்சிருங்க. ஆயா ஐயோ எதுக்கு இந்த உடம்பு வச்சிருக்க நீ? இந்த ஊரோட சரியா? அதானே கேக்குறேன். இன்னும் வாங்கின செய்தியை ஓட்டணுமா ஓட்டக்கூடாதா? அதானே கேக்குறேன். ஏன் நீ ஏன் கீழே விழுற? தப்பா எங்கேயா சொல்லிட்டு நீ கொல்லையில விட போறாடா? சூராதி சூரன் இந்த மேடையில எனக்கு என்ன உனக்கு ஒரு மாலை போட ஒரு நாடி. எதுக்குடா எழுவுக்கா? நீ அண்டா இந்த இங்க ஒண்ணு இருக்க போடுறா. இதே போல வருஷம் பூரா அடி வாங்கிட்டே இருக்கணும். அந்த பொம்பளை பங்காளி நீ மானப்பட்டது எனக்கு தப்பா நினைக்கல. ஆஹா. ஒரு பிரஷர் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து. என்ன பாஸ்? பிரஷர் பாக்ஸ். பிரஷர் பாய்ஸா? மரியாதை அவ்வளவுதான், மரியாதை அவ்வளவுதான் இந்த நாட்டில். அமைச்சரே, மகாராஜா இந்த மாதர்களுக்கு இனிமேல் தாட்சியம் கிடையாது. சவுக்கை எடுத்து வாருங்கள். கொடுங்கள். என்ன நான் போய் காட்டுங்க. சவுக்க இப்ப முடியாது, ஆனா மாதிரி இல்ல. இப்ப இன்னும் கண்ணு முத்துல. சவுக்க இப்ப வெட்ட முடியாதுட்டான். எந்த சவுக்கு? ஏன்னா முந்திரி மரத்துக்கு இருக்க பக்கத்துல ஒரு ஏக்கர் சவுக்க. இப்ப கண்ணா இருக்கு, மழை சரியா இல்ல, கண்ணு முத்துல சவுக்க விடுவான். நான் என்ன பண்றது? நான் என்ன சொல்றேன், 1000 1500 எனக்கு ஒரு கையும் மகாராசா கட்டாது, சவுக்க வேணும்னா. என்ன சவுக்கு? சவுக்கு இல்லையா? காசு கொடுத்தத பத்தி பரவாயில்ல, கை முத்துலையே பிச்சுலையா இருக்குங்கிறோம். பாருடா நான் என்ன செய்யறது? என்ன தாலிபார் சவுக்கு என்று சொல்லக்கூடிய சாட்டை சவுக்கை எடுத்துவார்கள் என்று சொன்னால் அடுப்பெரிக்கும் சவுக்கை எடுத்து சொன்னேன்.
வாங்க வாங்க, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. வெள்ளக்காரன் ஓகே, உதைக்காம விட்டானே. நல்ல வேலை இந்நேரம் கண்ணா இருக்கிறதெல்லாம் நாச்சம் பண்ண பார்த்தான். ஊர்ல பஞ்சாயத்து வச்சு காலையில கட்டி வச்சு விட்டுருவாங்க. அவதாரம் வேற போட்டுருவாங்க 5000 ரூபாய். சேர்க்கிறதுக்கு எனக்கும் பஞ்சாயத்துல போட்டுருவாங்க. அமைச்சரே, இப்பொழுது உங்களுக்கு நான் பதவி உயர்வு கொடுக்க போகிறேன். அடே பகவானே, கொஞ்சம் நீங்க தள்ளி இருங்க, நான் கூப்பிடும்போது வந்தோம். எது வாங்கினாலும் ஒன்னை விட ஒன்ன உழைக்கிற அந்த ஊர்ல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுறேன். நான் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் கொடுத்து நான் பழக்கப்பட்டவன் தான். ஒண்டியாவே திங்கணுங்கிற எண்ணம் இல்லாத ஒரு நல்லவன். 7 மணிக்கு எது கொடுத்தாலும் உனக்கும் உண்டு. 7 மணிக்கு வந்தால. ஆமா, ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணிச்சாடா? நான் மகாராஜா சொல்றேன், எனக்கு கொடுத்த மாதிரியே கொடுக்காதீங்க. அவன் கொஞ்சம் பெருந்தன்மையான பெரும் உடம்புக்காரன், சேர்த்த கொடுங்கன்னு சொல்லிட்டு போறேன்டா. நீ போ, பொருட்களை கம்ப்ளீட் நான் வாங்கிட போறேன்னா அதை வந்து பார்த்துட்டு போறான். என்ன ஆற பொறுத்தவனுக்கு ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கு இல்லையா மகாராஜா நீங்க கொடுக்கறத. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல எனக்கு பதவி உயர்வு அதோட மட்டுமல்ல, சம்பளத்தையும் உயர்த்து கொடுக்க போகிறேன். குறுப்பெயர்ச்சி இன்னும் ஒரு 4 நாள் இருக்குன்னா இப்பவே அதோட பலன் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குரு போறாரு, சனி வராரு. மகாராஜா சனியும் 6ஆம் இடத்துல இருக்காரு, அவரு 2 தான் தருவாருன்னு இருக்காங்க. நீங்க எதா இருந்தாலும் மனசு தாராளமா எனக்கு கொடுங்க மகாராஜா, கொடுங்க. ஏன்னா எத்தனை காலம் தான் ஒரே பதவியில் இருக்கிறது. நானும் மேற்பதவிக்கு போக வேண்டாம, மேற்பதவிக்கு இன்னும் வேலை இல்லையே, மேல பதவி அந்த பதவி இல்லைங்க. இந்த மந்திரி பதவியிலிருந்து அடுத்தது ஒரு ரயில்வே மந்திரி மாதிரி, உள்துறை அமைச்சர் மாதிரி, ஒரு ராஜபாட்சி மாதிரி, இதே மாதிரி பவுன் போட்டுட்டே எத்தனை வருஷம் தான் இருக்கிறது. உங்களை மாதிரி நானும் அந்த பொங்கல் சாட்டையால் நிற்கிற மாதிரி, அந்த ஹரிச்சந்திர ராஜபாட்சி மாதிரி நானும் எப்பதான் வர்றது? அந்த பதவிக்கு கொடுங்க கொடுங்க, நீங்க கொடுங்க மகாராஜா, நான் வாங்கத்தான் இருக்கேன், நீங்க கொடுங்க. எவன்டா ரேட்டு விட்டவன்? பொருட்களை பாரு, நான் பதவி இருக்க போறேன்னா எவனோ வேட்டு விடுறான். மகமாயி காளியாதேவி, எனக்கு கிடைக்கிற இந்த பதவி உயர்வால என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாம் எப்பா இப்பேற்பட்ட பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. இந்த அப்படியே அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்க. ஆமாங்க ஆமாங்க, அந்த நீங்க கொடுக்கறத பாரு. இதான் நம்பி முடிகிறாரு இந்த மாணவர்களை போதுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, என் பொண்டாட்டி என் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கணும்னு. நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்களா? நீங்க நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கலங்கிறீங்களா? ஆனா நீங்க நீங்க என் பொண்டாட்டி புள்ளலாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும்னு வர கேட்டீங்களா என்கிட்ட? இல்ல இல்ல, அவங்கதான் நல்லா இருக்கணும்னு கேட்டீங்க. ஆமா, அதனாலதான் உங்களுக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட வந்திருக்கீங்க. நான் நினைச்சு கூட பாக்கலீங்க. வீட்டுக்கு அந்த உச்சி வெயில வந்தீங்களே, இந்த மாதிரி கொடுக்கதானா? ஐயோ கடவுளே கடவுளே, இத பார்த்தான்னு வச்சுக்க பொண்டாட்டி. நான் சொன்னேன்னு கேட்டியா? அந்த ஆளு கூப்பிட்டு போய் இப்படி கொடுக்க போறான்னு. இது போதுங்க, எனக்கு பயிர் வேணாம். நான் போய் பாட்டுல பொறிக்காவது போச்சுக்க. அரசாங்க உத்தியோகம் இனிமே கேட்ட மறுபடியும் விட்டு தெரிஞ்சு போதும். இனிமே நான் பாட்டுல பொறிக்காவது போச்சுக்கிறேன். அது எங்கே போய் பொறுக்குவது? ஐயோ, இப்போதைக்கு முதல்ல தொழில் வந்தாங்க. என்ன ஒண்ணு, ஊரு சாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கணும். ஆமா, எனக்கு முன்னாடி ஏத்து வீட்டுக்காரன் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் முடிச்சுக்கிட்டேன்னா எனக்கு 10 ரூபா அதிகம்.
அவன் முடிச்சுட்டானா அவன் பொறுக்கிட்டு விடுவான் பாட்டுல. இன்னும் வேற ஆள் இருக்காங்க. ஐயா, ஏதோ ஊர்ல இப்ப அதுக்குன்னே ஒரு 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 நற்பணி மன்ற மாதிரி கிளம்பிருக்கீங்க. வேலை இல்லாதவனுக்கெல்லாம் இப்ப அதான் இப்ப வேலை. அப்படியே பகுதி பகுதியா பிரிச்சுட்டு விடுறான் சில பேர். கீழே தெரு பக்கம் வராத, கடத்தெரு பக்கம் வராத அப்படின்னு அந்த பக்கம் அந்த ஆமா சுடுகாட்டு பக்கம் போகாது அப்படின்னு அதுல பல பிரிவு இருக்கு. நீங்க எந்த பிரிவு எடுத்துக்க போறீங்க? நான் வந்துங்க இப்ப நான் புதுசா போய் ஏற்கனவே ஒருத்தன் சுடுகாட்டுக்குள்ள போய் பிரிவு இருந்திருக்கான். அவனுக்கிட்ட போய் நான் பதையை விட்டுட்டு வந்துட்டேன். இந்த பிரிவை நான் எடுத்துக்கிறேன், நீ வேற சுடுகாட்டுக்கு போடான்னு அவனை கேட்டு மாப்பிள்ள பொட்டிக்கார மாப்பிள்ள புள்ளியார் சொல்லி போட்டார் அவருமா. ஆனா ஆட்டுல பொறிக்காவது பொறிச்சுக்கிறேன் இல்ல, அதுக்காக தான் பொறிக்காது. அதுக்குன்னு எங்க மாசா வச்சிருக்கேன். பரவாயில்ல, இதையே வச்சு நான் பொறிச்சுக்கிறேன் மகாராஜா. இது என்னோட வேலை பார்க்குறான் பாருங்க, அவனுக்கும் நீங்க இதே மாதிரி ஒரு அவனுக்கு ஒரு பகுதியை வச்சிருக்கேன். அடிச்சு கொண்டாங்க கொண்டாங்க, அழைத்து பாருங்கள் அவரை. வணக்கம் 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 மகாராஜா. அவன் முதகட்டு தனியா நீங்க கூப்பிட்டீங்க, என்னாலும் நீங்க வாரவஞ்சனை பண்றீங்க மகாராஜா. அப்படியா? நீங்க நான் 2வது கட்டில் நிக்கிறேன், அவன் முதகட்டில் நிக்கிறோம். நீங்க மறைமுகமா அதிகமா கொடுத்துருப்பீங்க, நான் பின்கட்டில் நிக்கிறேன். சில விஷயங்கள உங்களுக்கு தகவல் கொடுக்கறவனே நான் தான். ஆமா, அவனோட கொஞ்சம் சேர்த்து தான் கொடுக்கணும். ஆப்பு வைக்கிறது நீங்க தான். அதுக்கு நீங்க மெயின் சேர்த்து கொடுக்கல, நான் இந்த அரண்மனையில வேலை செய்யட்டான். அப்படியா? அவனுக்கு கொடுத்ததோட எனக்கு கொஞ்சம் அவருக்கு கொடுத்ததை விட அதிகமாக கொடுக்க வேண்டும். சேர்த்து கொடுக்கணுங்க. இப்படின்னு இல்லை, இதுதான் நிக்க வச்சு கொடுத்தேன். அப்படியே அவனுக்கு கொடுத்ததோட ஏதோ கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. ஆமா ஆமா, ஏன்னா நான் 2வது கட்டில நிக்கிறேன், ஆமா அவன் முத கட்டில இருக்கணும் தெரியாத வாங்கி இருப்பான். ஆமா, வாரவஞ்சல் இருக்கக்கூடாது. தள்ளி இல்லை அந்த பக்கம். செய்யக்கூடாது. ஆமா ஆமா, ஆயோ போடு சூட். ஆயோ சூத்துலயே விடுது. நாளைக்கு ஏதாவது வருமா வராதா? வர வேண்டியது. இன்னும் 3 நாளைக்கு வராது. ஏதோ பேரிய மாத்திரை சாப்பிட மாட்டேன். உள்ள 3 நாளைக்கு வர. அப்பா நாங்க விட்டு விட்டு பிடிச்சாங்க மகாராஜா. இப்ப நான் இன்னும் போடுங்க சேர்த்து விட்டு பிடிக்கிறான். ஆமி கட்டி கட்டி பிடிக்கிறான், விட்டு பிடிக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு கொடுத்தாங்களா? நான் என்ன பொண்ணு பொருள் காசு பணத்தை அள்ளி கொடுத்துருக்கேன் இல்லையா? அட பாவி, இப்ப சொல்றேன், முன்னே சொல்லி தடுக்குவாங்க. தம்பி நீங்களே போதும்டா சாமி, நீங்க எனக்கு துணைக்கு இல்ல, எனக்கு தான் நிக்கிறீங்க. இவன் ஒண்டி போதும்டா. மகாராஜா, இதை மட்டும் சரியா கேளுங்க. நான் எட்ட நிக்கிறேங்க, எனக்கு பொம்னாட்டிலாம் பிடிக்காது. எட்ட நிக்கிறேங்க, அது என்னமோ தெரியல, காந்த மாதிரி ஏறி ஏறி வருதுங்க. எனக்கு பொம்னாட்டிலாம் பிடிக்காது. அது வந்த உடனே இந்த கப்பு கப்புன்னு இருக்குது. இழுக்கும் இழுக்கும். ஏ சாமி, எனக்கு சம்பளமும் வேணும், இந்த பதவியும் வேணும். அது இல்ல, மகாராஜாவுக்கு நடக்கவே தெரியாது. அவர் நடந்தா நொண்டி நொண்டி நடப்பாரு. என்ன போட்டு கொடுக்குறாப்பா சட்டைலாம். அவர் சட்டைனா அப்படியே கிழிச்சு கிழிச்சு நார் தொங்கும். ஆனா நான் மட்டும் அப்படியே இருக்கும்னு சொன்னாரு. நான் நெஞ்ச நிறுத்தி நடப்பா மகாராஜா அப்படி கீழே நெஞ்ச நிறுத்தி நடப்பா மகாராஜா. மகாராஜாவுக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். பொம்னாட்டி நினைப்ப வராது, இனிமே ஒரு வாரத்துக்கு வராது. இதோட சரி சாமி. நக்கம்பாடி சதாசிவத்தில் வாங்கினதுக்கு இது எப்படி இருக்கு? அதெல்லாம் என்னாடி, இதாங்க முடியாடி.
போகணுமா போறதுக்கே தெரியாது. அமைச்சரே எடுத்து வாருங்கள் அந்த மாதர்களை. அந்த மரங்களை அடி பாடி மணமகளே மணமகளே வா, மணமகளே மணமகளே வா, ஓ வலது காலை எடுத்து வச்சு வாவா, வலது காலை எடுத்து வச்சு வாவா, குணமகளே குணம் இருக்குமா, உன் கோயில் வாசல் திறந்து இருக்குமா. பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க, இதுவே பாருங்க. மணமகளே மகனமகளே வா, வலது காலை எடுத்து வச்சு வா, குணமிருக்கு குணமகளே வா. கோயில் வாசல் திறந்துருக்கா? ஆமாங்க, கோயில் வாசல் திறந்துருக்குன்னு சொன்னீங்க. எந்த கோயில் வாசல்? நான் தூக்க புத்தியில பாடிட்டு அப்பா இப்ப பாத்து பாருங்க. இழுத்து வாருங்க, இழுத்து வாருங்க. வாராயோ தோழி வாராயோ, நம்ம பந்தல் காண வாராயோ, வாராயம் தோழி வாராயோ, தோழி வாராயோ. தம்பி ஏங்க நீ குனிஞ்சிட்டு வர, அது நிமிந்துட்டு போகுது. இப்ப 2024 நான் மட்டும் குடிச்சிட்டு போறது இல்ல, 2 பேரும் நம்ம குடிச்சிட்டு போறோம். 9வது படிக்கும் போது ஒருத்தவங்க சைட் அடிச்சிருக்கோம், சரி. 10வது படிக்கும் போது ஒருத்தவங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம், 12வது காலேஜ் முடிக்கும் போது ஒருத்தவங்க தள்ளிக்கிட்டு போயிருக்கோம். சரி. இந்த கன்றாவிலும் எவனாவது கல்யாணத்துல வந்து பண்ணான்னு பார்ப்பான். நம்ம ஏன்டா அந்த மனசை போட்டு போகணும். அதானே எங்க ஊரை பக்கம் சொல்றாங்க, இருக்க முடியாது. என்ன தேவலோகம், மகராஜா உனக்கு என்ன வேண்டும்? திருமணம். திருமணம். ஒரே அடியில மல்லாத்திட்டு ஒரே அடியில மல்லாத்திட்டு ஏங்க 2 நாளா நேற்று வந்த டான்ஸ் பிடிக்காது, எதுவும் செலவா கிடந்தது. ஆமா, இது இருக்கிறதே 3 கிலோ, 5 கிலோ எலும்பு, இதை போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு கிடக்குறீங்களா? சரி இருக்கு. சரி பாப்பா, மகா நேரம் அடிச்சுட்டு கிடந்தேன், என்னால முடியாத விஷயத்த மகாராஜா ஒரே அடியில ஒண்ணு மல்லத்திட்டாரு எப்படி? சரி அதான் தரமா. சரி பாப்பா, மகாராஜா என்ன என்ன அள்ளி திங்க சொல்றாரா? அள்ளி திங்கணுமா? இப்ப நீ என்ன காட்டுற அந்த மாதிரி? அவர் என்னமோ சரியா? எங்க இன்னும் ஓசிக்க விடுங்க. என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? தொடாமல் தூக்க வேண்டும் என்று சொன்னேன். சொன்னீங்களா? இப்படி இப்படி கை காட்டு அதானா? ஐயோ ஐயோ இரு. சரி பாத்தியாரா, எவ்வளவு வேலை அரண்மனையில விட்டுருக்காரு. ஆமா, இப்ப சொன்ன வேலை தான் எனக்கு பிடிக்காத வேலை. எப்படி? ஒரு மனுஷனுக்கு தொடாத தூக்குமா? தூக்குமே. சில கம்யூனிட்டிக்கு தொட்டாலே தூக்கல, அதுக்கு என்ன பண்றது? தொடாத உனக்கு தூக்கும். தூக்குமே. என்னெல்லாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய தூக்கிண்டா, பார்த்தாலே தூக்குமா? ஆமா ஆமா, நிலமை அப்படி இருக்கு. சில கம்யூனிட்டிக்கு தொட்டாலே தூக்கம். சரி, உனக்கு என்ன செய்யும்? சரி அப்படி இல்ல, தொடாத தூக்கணும். உனக்கு என்ன செய்யும்? உனக்கு தொட்டா
இல்ல, எனக்கு பார்த்தாலும் தூக்காது தொட்டாலும் தூக்காது சரி. இருந்தாலும் இப்ப தொடாத தூக்கணுங்கிறாரு. ஆமா யோசிக்கிறேன். முயற்சி உடையார் முத்துசாமி உடைய நிகழ்ச்சி அடைவார். பாப்பா ஏன் சுண்ணியா குடிக்கிறான்? அதான் துணி 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 துணிடா துணி ஏய், சுண்ணியா துணி துணி துணியா துண்டு துண்டு அடி பாவி. இன்னும் பாதி உள்ள சுண்ணி வச்சிருக்கேன். நான் இடையில தொங்க விடுறது இல்ல, சில நேரம் கவைய வச்சுக்கிட்டு தள்ளி போட்டு ஆமா கொத்தோட பிடிக்கணும்னு. சரி வண்டியார தூக்கும் போது மலைப்பாருக்கு இந்த போஷி மரம் தூக்குறாங்க பாரு. ஆமா அது மாதிரி எனக்கு கொஞ்சம் தெம்ப கொடுங்க. சரி சரி நான் தூக்குவேன். மகாராஜா நான் தூக்குவேன். தூக்கும் போது நீங்க தூக்கி தூக்கி நெட்டி விடுவேன். உங்க செவத்துக்கு நெருக்கி பிடிச்சி அடிச்சுக்கணும். என்ன மட்டும் நெருக்கி பிடிச்சி அடி இங்க செய்யாதா? தூக்கு 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 மரமும் போவோம் எதுக்குள்ள போவோம் இதுல போவோம். இல்ல இதை மட்டும் நல்லா விவரமா இருக்கு. கருத்த புள்ள சிம்பாசமே ஐலேசா இன்னும் நீ பிடிக்கல, நீ பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஃபீலிங்க ஏதா இருக்கு. பாப்பா தூக்கு 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 பழுக்குதா? மண்ணில் வீடு தேய்ச்சிக்க தேய்ச்சிக்க இல்ல, உனக்கு மழுக்கூடும். நல்ல மண்ணில் தேய்ச்சி நேரத்தை போட்டு வெட்டி இழுக்கணும். ஏன் மரமும் போகும். ஏதோ முயற்சி பண்ணி தூக்கி விட்டா உங்க செவத்துக்கு அடிச்சு நவுத்துங்க. ஆகட்டும் ஆகட்டும் வேலை பாருங்க. என்ன வார்த்தை சொன்னாயோடி சின்ன தார புத்தியா, என்ன வார்த்தை சொன்னாயோடி சின்ன சாடி புத்தியா, என்ன வார்த்தை சொன்னாயோடி சின்ன தார புத்தியா, என்ன வார்த்தை சொன்னாயோடி சின்ன சாடி புத்தியா, அது என்ன வார்த்தை சொன்னாயோடி சொன்னாயோடி என்ன வார்த்தை சொன்னாயோடி 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 கல்யாணம் பூச்சக்கர் கூடை ஓடு இல்லையா அங்க ஓடுறது இங்க ஓடுறது மச்சாரே எதிர்த்து நாகலோகத்தை தூக்கி வச்சு வாவா குலமகளே குலமகளே வாவா போய் கோயிலே ஆமா இருந்தாலும் பரவாயில்லங்க. என் தங்கச்சி வந்தா அவளை மகாராசா செஞ்சுட்டாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு என்னன்னு தெரியல, அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. முதல்ல உன் தங்கச்சி முழுகிட்டு கிடக்குறா. ஐயோ அப்படின்னா அந்த இடத்துக்கு நான் தாங்க போகணும். அதனால தங்கச்சினால முடியலையா. இருந்தாலும் முதலிரவு நானும் ஆமா உனக்கு செய்வாங்களா? இருக்கட்டுங்க. அண்ணா அண்ணா இப்ப மகாராசா வந்து என்னை செய்ய போகும்போது நீ அண்ணனா? ஆமா உன் நாடு மாதிரி புத்தியை காட்டிட்டு பாத்தியா? அப்ப என்னங்க நீங்க வேணும்? இருந்தாலும் மகாராசாவுக்கு எனக்கும் கல்யாணம். அப்ப நீங்க தான் சீதனம் எல்லாம் எடுத்துட்டு வரணும். சீதனம் எல்லாம் எடுத்துட்டு வர்றது யாரு? உனக்காக தானே இப்ப ஒரு பொது தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன். என்ன தொழில்? பாட்டுல பொறுக்கிறது. பாட்டுல இருக்கிறதா? ஐயோ மச்சான், அடடடா யோ ரெடி சட்டமா எப்படி இருக்கு? சொல்லக்கூடாது, ஒரு வந்தாயா அப்படியே பல மாதிரி வச்சு நிக்கிறீங்க. மங்கல்யம் தந்துனா அதுதான் போடுங்க. நான் எனக்கு மகாராசா மந்திரம் தெரியுமா? எல்லாரும் உனக்கு ரொம்ப குசும்புதான். ஏங்க மகாராசா கட்டுறது பெருசா இருக்கோ சின்னதா இருக்கோ? அவன் வெயில கிடந்து வெப்பெல்லாம் உனக்கு தூங்கணுமா? என்ன நாகலோகம் நான் தாங்க நீ ஆடு பம்பே வா ஒரே நீ மண்டையில கொண்டு வா. படத்தை காட்டாதான் நாக்க பிடிச்சி இழுத்தாரு கத்தி வச்சு மண்டையில பார்த்து பொத்துன்னு கொண்டு இங்க வா. அப்பனா என்ன பண்ண உடனே ஆடு பம்பே யார் இருக்கட்டும். மகராசா நாகலோகம் எனக்கு பால் வேணும்.
இல்லன்னா முட்டை வேணும். அது ரெண்டுமே கொடுக்கலன்னா நீங்க எப்ப செஞ்சுட்டு போங்க கல்யாணம். உனக்கு கல்யாணம் வேண்டும். ஏன் எனக்கு தான் கல்யாணம். அண்ணாப்பா आयो ரமசாரி ஆமா இவன் மேல ரொம்ப தப்புங்க. சத்தம் கட்டதான் ஒரு இடம் நீ அடிக்கிற சத்தம் கேட்டது இல்ல. இவன் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இவன் மின்கட்டு, நான் பின்கட்டு. மின்கட்டு இருந்தா என்ன செய்யணும்? பார்த்து விடணும்ல. நல்லவரா கட்டவரான்னு பார்த்து விடணும்ல. இவன் பார்த்து விட்டு இந்த தப்பு நடந்திருக்குமா பத்தியா? இவன் மிந்த இருந்தவன் பார்த்து விட்டாங்க. இன்னும் பாக்கி இருக்கு வாங்கிட்டு போக வந்திருக்கு. அதுக்கு இல்லைங்க, முதலட்டுல இருந்தவன் பார்த்து விட்டுருப்பான்னு நானும் அழைச்சிட்டேன். தள்ளிங்க தள்ளிங்க தள்ளிங்க. அதுக்கு இல்ல, முதலட்டுல இருந்தவன் பார்த்து தானே விட்டுருப்பான். அதனால நானும் கொஞ்சம் அடிச்சுட்டு போயிட்டேன். முதலட்டுல இருந்தவன் பார்த்து தானே விட்டுருப்பான். அதனால நான் பார்க்காதே கருக்கல்ல விட்டுருப்பான். இந்த முட்டை சூத்திரதான் அடிச்சிக்க. எங்க 40 எங்க முதகட்டுல இருந்தவன் பார்த்து விட்டான். ஐயோ எதுக்கு உள்ள இருந்து வெளில வந்த பெரிய அவனுக்கு அடிக்கிற அடி அப்படி லேசா சொருக்கி விடுற மாதிரி ஐயோ இது எப்படி இருக்கு பாரு. அந்த மச்சான் எனக்கு பிடிக்கல. எல்லாம் அரண்டு மறந்து போய் நிக்கிறான். இப்ப போய் வச்சாலும் ஆபரேஷன் அந்த பாவம் உங்களுக்கு வந்தாங்க யாருன்னு எனக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாம். கோபம் இப்படி கிளம்பி விட்டது.
ஏம்மா என்னங்க இப்படி அடிச்சிட்டாரு அப்புறம் அதனால இப்படி எப்படிங்கிறது நாங்களும் ஆடணும்ல வாங்க அம்மா மாதிரி அக்கா மாதிரி 5 காசு 10 ரூபா கருவா சாமி போடுங்க 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 நம்ம ஆடினாலும் வரமாட்டா இருக்கா அவர் உள்ள போயிட்டாரு உள்ள போயிட்டாங்களா அப்பையோ மையா மையா தந்தை குழந்தைகளா தந்தை அன்று உங்களை பார்த்த முகத்துக்கும் இப்போது பார்த்த முகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் தெரிகிறதம்மா. நிறையவா தந்தை தந்தை தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் குழந்தைகளா தந்தை ஒரு அயோத்தியை அனுப்பி வச்சேனம்மா. குழந்தைகளா தந்தை எவ்வளவு ஆனந்தமாக கணவனும் அனைவமாக வருவீர்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வந்ததுமே ஆரம்பிக்க குழந்தைகளா அக்கா அழுகுறான என்னன்னு வேண்டும் ஏற்காக உங்களை அனுப்பி வைத்தேன். தந்தையே தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள் அயோத்தியாவை சென்று மன்னரை பார்த்து தாங்கள் கற்றுக்கொண்ட பரதநாட்டியங்களை அரிக்கடலை முன்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று அனுப்பி வைத்தேன். அரங்கேற்றம் செய்தோம் தந்தையே ஏம்மா இப்படி சிரிக்கிற? அந்த பால் போட்டி வச்சுக்கிறீங்களே கொடுத்து அமுக்குங்கப்பா வாயில குழந்தைகளா எப்படி அப்படியே சிரிச்சுக்கிட்டே போனா இப்ப எப்படி பாரு தண்ணி ஊத்த ஊத்த வந்திருக்கப்பா தண்ணி ஊத்த வந்து வேணுப்பா குழந்தைகளா அப்பா என்ன நடந்தது? தந்தையே அயோத்தியாவை நீங்கள் சென்றீர்கள். சென்றோம் தந்தையே மன்னரை பார்த்தீர்கள். பார்த்தோம் தந்தையே தாங்கள் கற்றுக்கொண்ட பரதநாட்டியங்களை அவர்களும் அரங்கேற்றம் செய்தார். அரங்கேற்றம் செய்தோம் தந்தையே பிறகு மன்னன் மணி மருந்து ஆடை ஆபரணம் பொன் பொருள் வாரி வாரி கொடுத்தார் தந்தையே தாங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? தாங்கள் பிள்ளைங்க நாங்க வாங்குவோமா குழந்தைகளா அப்பா என்ன தெரிவித்தீர்கள்? எப்படி தந்தையே நாங்க வாங்க முடியும் நாங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்க புள்ளிக்கு பிறந்தது பூனையாக்க முடியுமா பண்ணிக்கு பிறந்தது பீத்திங்காம இருக்கலாமா என்னடி இப்படி சொல்லிட்டு நம்ம அப்பா பார்த்து பண்ணி அப்பா உங்களை போய் சொல்லுவேனப்பா அப்பா அதோ உங்களை சொல்ல மாட்டேன் விஸ்வாமித்திரம் பண்ணியா? ஐயோ அப்பா பண்ணி என்ன திங்கும் நீங்க சொல்லுங்கப்பா ஏரிகரையே சுத்தம் பண்ணும். அப்ப எங்க அப்பா போய் சுத்தம் பண்ணிட்டாரு ஆமா ஆமா இல்லப்பா நீங்க சொன்னது போல நீங்க சொன்ன நாங்க வாங்கி வரலாமா அந்த பொன் பொருள் ஆடு ஆபரணம் இதெல்லாம் கூட ஒட்டி பிறந்தது எங்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மகாராச கிட்ட மறுத்து விட்டோம் தந்தையே குழந்தைகளா அப்பா மறுத்து விட்டு என்ன கேட்டீர்கள்? படுத்து விட்டோமா மறுத்து விட்டீர்கள். மறுத்து விட்டோம் தந்தையே அதன் பிறகு பட்டத்து சந்திரமதியை போல் எங்க இருவரையும் திருமணம் செஞ்சு கொண்டு கேட்டோம் தந்தையே குழந்தைகளா அப்ப ஏன் சிரிக்கிற அம்மா அப்பா முதலில் ஒன்ன செய்தானா அவனை செய்தானா யாரை முதலில் செய்தான்? உங்களுக்கு யார செய்யணும் இல்ல முதல்ல நீ முன்னாடியே துடிச்சுக்கிட்டு இருக்க. இல்லப்பா கேக்குறேன் கல்யாணம்ல உனக்கு ரொம்ப அப்பா ஆ? உங்களுக்கே தெரியும் ஆ. நல்லா பாருங்க ஆ. முதல்ல யார செஞ்சு விட்டுருக்காருன்னு தெரியும் அதுதானே தந்தையை நானும் சொன்னேன் நான் என்ன இந்த பாத்துக்கிட்டாவா இருக்கேன் தந்தையே யாரை முதல்ல செய்தாங்க? தந்தையே ஆ? நீங்களே அந்த வார்த்தை எங்களை கேட்கலாமாப்பா திருமணம் யாரை முதலில் செய்தான்? அப்படி நீங்க சொல்லணும்னாப்பா யார செஞ்சாலும் நாங்க என்ன நினைப்போம் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். கூப்பிடுங்க ஆ. மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளை மாமா மாப்பிள்ளை மாமா ஏ மாமாவை பொண்ண கூடு மாமான்னு சொல்லி கூடு ஏ மாமாவை பொண்ண கூடு மாமான்னு சொல்லி கூடு ஏ மாமாவை பொண்ண கூடு மாமான்னு சொல்லி கூடு இது சாமி போட்டு முடிச்சு அதுதான் நாலு முடிச்சு 4 முடிச்சு 3 முடிச்சு. நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் சரி. போனதில்லை
மொத்தம் என் மாமா நீ சொல்ல கேளு அது மட்டும் இல்ல இன்னும் ஒண்ணு பாத்தியா மாமன அப்பா அப்பா நீங்க ரொம்ப நாளா வந்து சேவ் பண்ணாதுன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்ல மாமத்தை கடவுள் அவனே படைத்தான் பொண்ணு கடவுள் அவனே வந்தான் ஐயோ வானத்தை யாரு சகல வழி பக்கம் இருப்பியோ வானத்தை கடவுள் அவனே வந்தான் வானத்தை கடை அவனே படைச்சான். மனுஷன் படைத்தான் வானத்தை கடவுள் உண்மையை கடவுள் அவனே வந்தான் மனுஷனை மட்டும் மனசார அறுத்தான் என் மாமனுக்கு மட்டும் வேற மசுரா வளர்த்தான் அழகா இருக்குது உனக்கு ஒரு பொண்ணு அதை பாடுது மேடையில் நின்று அழகா இருக்குது உனக்கு 2 பொண்ணு ஆடுது பாடுது மேடையில் நின்று அம்மா யாரா நீ? அப்பா யாரு பண்ண பையன்? உங்களை கேட்கிறேன் மாமா பலே இவர் யாரம்மா யாரா நீ யாருன்னு நான் சொல்றேன். ரொம்ப நாளா நீங்க சேவிங்க பண்ண ஆள் இல்லைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. வந்துட்டா பாருங்க பையன். அது என்னடி பாட்டுல பொறுக்கிறவரை சாப்பிட்டு நீ யாரு கூப்பிட்டா என்ன பண்ணா? நீ யார கூப்பிட்டா நீ யாருடா மாப்பிள்ளைய கூப்பிட்டா கீழ்ச்சிட வந்துச்சு நீ யார கூப்பிட்டா நான் மருமகளே மாப்பிள்ளை என்று நினைச்சேன் நான் யாரு மாப்பிள்ளை வாங்கடி போவோம் நீ யார கூப்பிட்டா கனகராசு ஒரு நாங்க இருக்கிற யூத் மாதிரி நல்ல ஒரு சிகரமா ஏண்டா நான் மருமகனை அழைத்தேன் மருமனையா ஆமா என்னுடைய மாப்பிளை என்று செல்லமாக அழைத்தேன் ஐயோ மாப்பிளை மாப்பிளை ஐயோ சரி என் அழகுக்கும் என் அந்தஸ்துக்கும் என் சொத்துக்கும் ஒரு கூட மசிலா வச்சுட்ட பாருவோம் கூட்ட பொண்ணு கிடக்குது. என் சொத்துக்கும் என் சூத்துக்கும் உன் சூத்துக்கும் நான் உன் மூல கட்டுற மாதிரி ஐயோ போறியா? என்னோட மகன். இதோ போறேன். போறியா? ஏண்டா உங்களோட மகன் சொல்லாம என்ன சொன்னோம்? சாமி ஏதோ வந்ததான் வந்தேன் ஏதோ 2ல 1 இருக்கு ஏதோ ஒண்ணு அடிச்சுட்டு தள்ளி விட கைய மாத்து ஏதோ ஒண்ணு என்ன புள்ள கத்துது புள்ள கத்துது வர சொல்லு சாமி யாரை பார்த்து உன் மௌனூலதான் ஏன் மவுளுக்கு எப்படி புள்ள கத்தும் நான் என்ன சொல்றேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லைடா திருமணம் ஆனா புள்ள பிறக்குன்னு உனக்கு எவையா சொல்லலாம் கல்யாணம் ஆகாது நிறைய புள்ள பிறக்குது ரெட்ட புள்ள நான் என்ன சொல்றேன் இப்ப அனுப்பி விடலையா அனுப்பி விடலன்னு வச்சுக்க மணியாச்சு நான் பொட்டி பால் வாங்கி போடுவான் நாளைக்கு உன் மௌனூலுக்கு பாடு கட்டிக்கிச்சு ஐயா ஏய் நான் இங்க வாடா உன்னை நான் முன்னையும் பார்த்ததில்லை பின்னையும் பார்த்ததில்லை என்னோட பிள்ளைகள் நீ கூறுகிறான் முன்னால பாரு பின்னால பாத்தீங்கன்னா செத்துருவ ஏன் அம்மா நாத்தனாருமா 3 நாள் குளிக்காத கிடக்குறோம் சீ நீ செத்துருவடா சாமி போ இந்த படம் இந்த படம் தலையை காட்டக்கூடாது ஓடி போ தலையை கட்ட போயா? போ. துணியை எடுத்துட்டு போ கீழே கிடக்குது குழந்தைகளா தந்தை இவர் யார் என்று தெரிகிறதா தெரியாது தந்தை. சரி போகட்டும் பிறகு என்னடா கோயிந்தா கோயிந்தா அப்பா இவன் ஒரு வழிபோக்கன், அதனால இவன் இந்த இடத்துக்கு வந்தது தவறாகவே இருக்கட்டும். அவன் போனா போகட்டும். ஒரு பைத்தியக்காரன்னு நினைக்க வேண்டியதா தந்தையே. அப்பா அன்னவன் திருமணம் பண்ணி கொள்ளுங்கன்னு கேட்டோம். தத்தாட்ட விட பிறர் மாறுகளை தாயாகவும் தந்தையாகவும் மதிக்கக்கூடியவன் திருமணம் மறுத்து விட்டனா அன்னவன் திருமணம் செய்து கொள்ள மறுத்து விட்டான். உங்களை பார்த்து உங்கள் அழகை பார்த்து திருமணம் செய்ய மறுத்து விட்டார் மறுத்து விட்டார் தந்தையே. பூச்சக்கரை கொடை கட்டும் தந்தையே. அந்த கொடையை கொடுக்க மறுத்து விட்டார் தந்தையே. பிறகு தந்தையே அதன் பிறகு கழுத்தில் இருந்திருக்கும் அந்த பொண்ணு மாலை கேட்டோம். அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு உரிமை கிடையாது. என் மாலை மலைக்கு மட்டும் சொந்தமான மாலை.
மறுத்து விட்டார். மறுத்து விட்டார் தந்தை. பிறகு திருமணம் செய்து கொண்டாதான் பூச்சக்கரை கொடி கொடுத்ததாக பொன்னூறு மலை கொடுத்தோம். நாங்க ஒரே ஒரு பொய் சொல்லணும் தான் கேட்டோம். அது சொல்லிருப்பாரம்மா. சொன்னார். பொய் சொல்ல மறுத்து விட்டாரா? இல்ல தந்தையே, அண்ணவன் பொய் சொல்லவும் மறுத்து விட்டான்ப்பா. பிறகும்மா தந்தையே, அண்ணவன் சுமசனத்தை அமைந்திருந்தான். இந்த பிரகாரம் அந்த பிரகாரம் மடிபிடித்து வாங்கானே. அண்ணவனுக்கு கோபம் இருந்து 5 மணி சபைக்காரர்கள் அரியதனம் அடித்தார் தந்தையே. அடித்து விட்டாரா? உங்களை அடித்து விட்டாரா? அடித்தாரா? எந்த பெண்ணை பிடித்தாரா? தந்தை, பாடி என்று போடி என்று நானாஞ்சாதி மன சின்னச்சாதி வளர்ச்சி என்று புரட்சி என்று சொல்லி சொல்லி அடித்தார் தந்தையே. உங்களை வளர்ச்சி புரட்சி நீங்களாக பெண்களா என்று சொல்லி அடித்தார் தந்தையே. குழந்தைகளா, தந்தையே, ஒரு தகப்பனுக்கு அவமானம் ஏற்படக்கூடாது, தந்தை எடுத்த சபதத்தில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக எனக்காக அயோத்தியாபுரி சென்று அடிபட்டு அவமானப்பட்டு என் முன்னே கண்ணீர் வடித்த காரணத்தினால் உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தந்தை, கிடைக்கிற எடுத்து செல்ல வேண்டும். நான் அயோத்தியாபுரி செல்ல வேண்டும். மன்னன் சிம்மாசனத்தை அமர்ந்திருப்பார். உங்க காலால் அந்த மணிமுடியை இறக்க வேண்டும் தந்தை. அதனுடைய மணிமுடியை இடதுகால் உடைக்கிறேன். பிறகு அது மட்டும் இல்லையப்பா, நாடு நகரம் ஐம்பத்தியாசத்தை கைப்பற்ற வேண்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா. மனைவி இருக்கிற ஒரே காரணத்தால் எங்க இருவரையும் திருமணங்களை மறுத்து விட்டார். அதனை மனைவியரை மைந்தனரையா பிரிக்க வேண்டும். கணவன் வேறு மனைவி வேறாக பிரிக்கிறேன். நாடு நகர் 56 கைப்பற்ற மயான காக்க வேண்டும், மது கூட சுமக்க வேண்டும், கன்று உரிக்க வேண்டும் தந்தை. அப்படியே செய்கிறேன் அம்மா. அது மட்டும் இல்ல தந்தையே, எங்க இருவரை அடிக்கும் போது அந்த லோகிதாசன் அந்த சிறு குழந்தை கைகொட்டி நகைத்தான். அண்ணவனை நல்ல பாம்பை விட்டு நறுக்கண்டு கடிக்க வேண்டும், புடுக்கன்று சாக வேண்டும். ஏமா, அவனோ 5 வயது அறியாத குழந்தை, அவன் என்னமா செய்திருக்க முடியும்? இன்று அடிக்கும் சிறுவ தேவதாசன் அவன் சிரித்தான் தந்தையே. சிரித்தான். அவன் சின்ன பிள்ளையா? அப்படியே கலகலன்னு சிரித்தான். சரி, அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் நல்ல பாம்பு நறுக்குன்னு பார்த்தா அவன் திடீர்னு சாக வேண்டும் தந்தையே. அவன் செத்து போகணும். ஒரே சிரிக்குது. எதற்கடா கும்புற சாமி, கும்புற சாமி. என்ன கும்புற? அப்பா கும்புறாங்கிற எங்க அப்பா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இதுவா என்னுடைய பிள்ளைகளடா? பொண்ணு பாசம்னா உங்களை பார்த்துதானே கட்டி முடிச்சு உங்களை ஆசை பிள்ளைகளடா. நீங்க அப்பா. ஆமா, இது ரெண்டும் உங்க பொண்ணு. என் பொண்ணு. எங்க அப்பா இவன் எங்க இவன் ஒண்ணா வச்சு பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, நான் மட்டும் சொல்லி வச்சு பார்ப்போம். ஆமா ஆமா, உங்க மூஞ்சி சுத்தமா இருக்கணும்தான் அந்த மூஞ்சில இருக்கிற மசுரை எடுக்காம இருக்காம போட்டுருக்காரு. ஆனா ஒண்ணு, நீங்க அப்பா. ஆமா, அது உங்க பொண்ணு. பொண்ணு நான் வரும்போதே காயில வாங்கிட்டு வர்றேன். அது உங்களை செய்யுங்க செய்யுங்க. நீ என்னடா செய்யறேன். ஆமா, அது பொண்ணுங்கிற அது உங்களை செய்ய சொல்லுது. நீ என்னடா செய்யறேன். அப்பா புள்ளக்குள்ள இப்படி செய்ய அந்த லோகிதாசன் கைகொட்டி நகைத்தான். அப்படியே சிரித்து கொண்டு விளையாண்டான். அண்ணவனை நல்ல பாம்பை விட்டு நறுக்குன்னு கடிக்க வேண்டும். அவன் படக்கென்று சாக வேண்டும். இதுக்காக தான் கும்பிடுறேன் உங்களை. பிள்ளைகளின் ஆசை என்ன தெரியுமா? அந்த தேவதாசர் இருக்கிறான் அல்லவா,
அவனை நல்ல பாம்பு கடிக்க வேண்டும் என்பது என் பிள்ளைகளின் ஆசை. அது உங்க பொண்ணுங்க பொண்ணு. தெரியாதுங்க. ஆமா. அது சொல்லி அந்த பச்சை புள்ளைக்கு என்னங்க தெரியும், அதை கை தட்டி சிரிச்சுட்டான். ஆமா. அந்த பச்சை புள்ளைய போய் நல்ல பாம்பை விட்டு கடிக்க விடணும்னு சொல்லுதுவான் பொண்ணு. என்ன நீங்க ஒரு பெரிய மனுஷன் நான் கடிக்க விடுறேன். ஏண்டா பிள்ளைகளின் ஆசையை பூர்த்தி பண்ணுவது தகப்பனுடைய கடமை. அப்பா நீங்க எங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியவில்லை. குழந்தைகளா ஒருத்தர் எடுத்து மூடணுமா, நீயா மூடிக்க மாட்டியா? அப்பா அவரே பைத்தியமானவர்கள். அவன் பைத்தியம் இல்ல, இப்ப நீதான் பைத்தியம். 2 நாளா ஒரு நிலையா தான் நின்றுட்டு இருக்க. ஐயோ, சில விளையாட்டு பொருளை பொண்ணு பாக்குற மாதிரி வைக்காதீங்க. அது எடுத்து பார்க்க ஆசைப்படுது. விளையாட்டு நான் என்ன பொருள். சொல்றேன், விளையாட்டு அதுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கு. அதனால நான் சொல்றேன், தேவதாசன் நல்ல புள்ள, எந்த பாம்பு அறியாத புள்ள, அவனை நல்ல பாம்பு கடிக்க வேணாங்க. ஏண்டா கடிச்சு என்ன, நான் கூட சரின்னு விட்டுருவேன். இது பிள்ளைகள் ஆசைப்பட்டு விட்டார்களே, அவர் ஆசை நிறைவேற்றதான தகப்பனுடைய கடமை. ஆசைப்பட்டோம்னா எங்க அப்பா செய்யாம இருக்க மாட்டாரு. இங்க பாரு, இப்பயே இந்த இடத்துல அப்பா எனக்காக நீங்க தூக்க மாட்டீங்கன்னா உடனே தூக்க மாட்டீங்க. ஐயோ, நாட்டிட்ட சாப்பிடணும். அதனால எங்க அப்பா தூக்க மாட்டிக்க மாட்டாரா? தூக்க மாட்டுவாரியா? என்ன கவலைப்படாத. பொண்ணுங்களை பெத்து வைனா பிரச்சனையை பத்தி வச்சிருக்கீங்க. பிரச்சனை ஏன் என்னுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் எப்படி தெரிகிறதா? என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஆசையான குழந்தை, அன்பான ஆசை பிள்ளைகளா எனக்கு எப்படி தெரியுதுன்னா, எப்படி உன்னையும் உன் பொண்ணையும் பார்க்கும்போது 2 பொண்ணுக்கு நீ புறக்குற மாதிரி தெரியும். எங்க அப்பா எங்களுக்கு புரோக்கர் இருந்தா உனக்கு என்ன? எங்க அப்பா எங்களுக்கு புரோக்கர் இருந்தா உனக்கு என்ன? திறந்து கணக்கு போய் பிடிச்சிக்க போ. சாமி, நான் சொல்றது கேளுங்க. தேவதாசனை நல்ல பாம்பு கடிக்க வேண்டும். கடிக்க வேண்டாம், கடிக்க வேண்டும். கடிக்கணும். கடிக்கணும், அப்படியே படக்கடி சாகணும். ஆமா. செத்து போகணும். நான் சொல்றேன், வேண்டி கேட்டுக்கிறேன், அதை கேட்டுக்கிட்டும் கடிக்க வைப்பாங்க. கடிக்க வைப்பான். கடிக்கிட்டும் போ. அப்படி சொல்ல. அவன் தேவதாசன் நல்ல புள்ள, நல்ல ஒரு சாவுட்டும்டா. கடிக்கட்டும். போட்டும்டா. இது என்ன செஞ்சாங்களா இல்ல பெத்தாங்களா? ஏண்டா இல்ல கேக்குறேன், நான் என்ன சொல்றேன், உன்னை கடிக்க வேண்டாங்கன்னா கடிக்குங்கிறேன். ஆமா. கடிக்கட்டும். கடிக்கட்டும். தேவதாசன் நல்ல பாம்பு கடிக்கிற அதே நேரத்துல செத்து போகட்டும். அப்புறம் என்ன பண்ண, உயிரோடு இருப்பான். ஏண்டா என் பிள்ளைகள் மீது பொறாமை படுகிறாய்? அவனை நல்ல பிள்ளை, அவன் நல்ல பாம்பு தான் கடிக்கும். ஆனா அவனை நல்ல பாம்பு கடிக்கிற அதே நேரத்துல உன்னை விரிய புடுங்கும். 2 பொண்ணையும் கூட பாம்பு உடுத்து நக்கும். என்ன பிள்ளைகளே கூட பாம்பு நக்குமா? அப்புறம் என்ன நக்கும், கூட பாம்பு நக்கும். ஏண்டா நான் ஒரு தகப்பன் எதுக்கடா இருக்கிறேன், அந்த கூடப்பாம்பு நக்க நான் விட்டு விடுவேனா? அப்ப நீயே நக்குவியா? சரி, நீங்க போய் நக்குவீங்களான்னு சென்று வருவாயா? குழந்தைகளா, நீங்கள் சொன்னது அத்தனையும் செய்து முடிக்கிறேன். 30 மாலைகளில் இருந்து நீங்கள் சென்று வருவாய். சென்று அடைய மதிச்சா நாயின் மகனே, ஒரு சிஷியரை விட்டு என் பிள்ளைகளை அடிக்க செய்திருக்கிறாய். அதை கூட நான் ஏற்றுக்கொள்வேன். வளர்ச்சி புரட்சி நீசசாதி பெண்களா என்று சொல்லி அடித்த காரணத்தினால் பணிக்கு பணி, ரத்தத்துக்கு ரத்தம், நான் புறப்படுகிறேன் அயோத்தியாபுரி, நான்